ஒரு ஓட்டு அரசியலையும் ஒரு ஓட்டு அப்படியே தலைகீழாக மாற்றிருக்கு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நைட்டிலிருந்து 107 தொகுதிகளில் தான் நம்ம டிவிக்கே ஜெயிச்சிருந்தது. சரி, ஃபைனலான இன்ஃபர்மேஷன் வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு தொகுதி பெண்டிங்காகவே இருந்தது. 1:30 மணி வரைக்கும் பார்த்தா அந்த ஒரு தொகுதி பெண்டிங்காகவே இருந்தது. அது திமுக தான் அது லீடிங்கில் இருந்துகிட்டே இருந்தது. சரி, எப்படி இருந்தாலும் ஒரு 107 டிவிக்கே இருக்கும், ஒரு 60 டிஎம்கே கைப்பற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி லீடிங்கில் தானே இருக்குது, லீடிங்கில் தானே இருக்குது, சரி 60 தொகுதிகள் ரவுண்டாக கைப்பற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி படுத்து தூங்கிட்டேன். ஒரு நைட்டு 1:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன். சரி, ஒரு ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம போட்டு படுத்து தூங்கிடலாம், ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு சொல்லிவிட்டு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி படுத்து தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஷாக்கு. ஒரு ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு. ஒரு ஓட்டில் திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற திருப்பத்தூரில் லீடிங்கில் இருந்தது யாரும் டிஎம்கே தான். ஆனால் 30 ஓட்டு விகிதத்தில் லீடிங்கில் டிஎம்கே இருந்தது. கடைசியில் 1 மணிக்கு மேலே தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தா ஸ்ரீனிவாச சேதுபதி. அவர் வாங்கின ஓட்டு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 83,375 ஓட்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்டாக இருந்தது பார்த்தா டிஎம்கேவை சேர்ந்த பெரிய கருப்பன் கேஆர். அவர் எவ்வளோ வாங்கியிருக்காருன்னு பார்த்தா 83,374. ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் டிவிக்கே ஜெயிச்சிருக்கு. அந்த தொகுதியில் 107 இருந்தது, இப்போது 1 ஆகி 108 தொகுதிகளில் டிவிக்கே ஜெயிச்சிருக்கு. 59 தொகுதிகளில் தனித்தன்மையாக டிஎம்கே ஜெயிச்சிருக்கு. இதை எந்திரிச்சு காலையில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், அதனால் சொன்னேன். இதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் நான் போட்டுடுறேன் உங்களுக்கு. இனி வர்றதில் எந்தெந்த தொகுதிகள் எவ்வளோ ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன்.